ரைட் ஆர்கே, இது ஏதாவது ஒரு இடத்துல ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கணும், சிக்கலுக்கு உள்ளாக்கணும், அல்லது அவங்களுக்கு நெருக்கடி உள்ளாக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தானே ஒரு செக்யூரிட்டி பிரீச் தான், அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறார். ரொம்ப வினோதமா இருக்கு. பட் நான் ஒரு லார்ஜர் இஷ்யூக்கு வந்துடுறேன். ஒரு லார்ஜர் இஷ்யூ, அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட பத்தி நம்மளுடைய எம்பி சொன்ன ஒரு கருத்து, அதன் பிறகு ஒரு சின்ன ஒரு சப்மிஷன்ல முடிச்சிடும். அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது சபாநாயகர் என்றவர் சுதந்திரமான செயல்பட முடியாது. ஏனென்றால் ஒரு கட்சியை சார்ந்தவர், கட்சி எலெக்ட் பண்ணது, அதன் பிறகு அந்த கட்சிக்கே வாக்கப்பட்டவராகத்தான் இருக்கிறார். அது பல காலமா பார்த்துட்டோம், இன்றைக்கு நேற்று பார்த்து கிடையாது. ஃப்ரம் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அது எமர்ஜென்சி காலத்துல ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இப்போ அதை விட மோசமான ஒரு நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப சபாநாயகனுடைய சுதந்திரத்துக்கு உத்தரவாதம் அரசியல் சாசன சட்டம் அளிக்கவில்லை. ஒண்ணு. இரண்டாவதாக, எதிர்கட்சிகளுக்கு எம்பெடட் ரைட்ஸ் ஒண்ணு கிடையாது. அதாவது இப்ப உரிமைகள் என்று பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளுக்கு உரிமைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அப்படி அரசியல் சாசன சட்டத்தில் இப்போ பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு என்ட்ரன்ஸ்டு ரைட்ஸ் ஒன்றும் கிடையாது. அப்புறம் கடைசியாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இந்த மூணும் ஒன்னா பாத்தீங்கன்னா, அதாவது சபாநாயகருக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனிங் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்காத பட்சத்தில், அதாவது 5 வருஷம் அவருடைய சீட் அதான் இருக்கும், யாரும் ஒன்னும் ஆட்டவோ அசைக்கவோ தொடவோ முடியாது என்ற ஒரு நிலை இருந்து என்றால், எதிர்கட்சிகளுக்கு எம்பெடட் ரைட்ஸ் பாராளுமன்றத்தில் இருந்தால், அடுத்ததாக கட்சி தாவல் தடை சட்டம் ரொம்ப எளிதாக எப்படி இந்த ஜெயலலிதா பாமக உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு தேமுதிக உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு பலருக்கும் செய்தார்களோ, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜுடிஷியஸாக பயன்படுத்தினால் அப்ப மட்டும்தான் ஒரு பாராளுமன்றம் தன்னிச்சையாக இயங்க முடியும். இல்லை என்றால் பாராளுமன்றம் நிச்சயமாக எப்படி இயங்குன்னு பாத்தீங்கன்னா, ஹலோ ஆர்கே தொடர்ந்து பேசுங்க, கேக்குது. எஸ், அதான். இல்லை என்றால் பாராளுமன்றம் எக்ஸிகியூட்டிவ் ஒரு விங்காகத்தான் பேச முடியும். இதுதான் பெரிய பிரச்சனையாக, லார்ஜர் இஷ்யூவா நான் காண்கிறேன். அடுத்ததாக நம்ம எம்பி நான் ஒரு யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்கும் போது, எம்பியோட இம்பாக்ட் தமிழ் நினைக்கிறேன், அதுல பேசிட்டு இருக்கும் போது நம்முடைய மாணிக்கம் தாகூர் சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னார். அதாவது நீங்க ஒரு ராஜ்நாத் சிங் எடுத்துக்க, ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் எடுத்துக்க, ஒரு அருண் ஜேட்லி எடுத்துக்க, அவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் 1 வருஷம் 2 வருஷம், 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் இருந்துதான் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அப்போ அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ஒரு கன்சென்சஸை நோக்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, இல்லை என்றால் எப்படியாச்சும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு பாதையைத்தான் தேர்ந்தெடுத்து செல்வார்கள். அதாவது ஆப்போசிஷன் கேன் ஹேவ் இட்ஸ் சே, பட் the ruling party will have its way. அந்த ஒரு பாணியில் தான் அது போய்கொண்டிருக்கும். அதனால மாணிக்க தாக்கூரனுடைய பெரிய ஆதங்கம் அந்த டிவி சேனல்ல சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக அட்லீஸ்ட் ஒரு அமித்ஷாவையோ மோடியையோ ஒரு டேர்மோ அல்லாத ஒரு 2 வருஷமோ 3 வருஷமா பாராளுமன்றத்தில் உட்கார வச்சிருந்தாங்கன்னா இதனுடைய ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு அவலம் 141 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அவலம் நடந்திருக்காதுன்னு சொல்றாரு. கடைசியாக நான் ஸ்ரீராம் சொன்ன அந்த கருத்துக்கே வர்றேன். ஸ்ரீராம் சொன்ன அதே கருத்து மோடியோ இல்லை என்றால் அமித்ஷாவோ சொல்லி இருந்தால் நிச்சயமாக எதிர்கட்சிகள் வரவேற்றிருப்பார்கள். என்ன கருத்து அது? முக்கியமாக இதை பாருங்க, நான் இது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன், இல்லைன்னா ஹோம் மினிஸ்டர் கொடுக்கிறேன்னு சொன்னா போறோம். அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள். அதற்கு எதிராக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ராஜ்நாத் சிங்கை ஃபர்ஸ்ட் நாள் சமாளிக்கிறார்கள். அதன் பிறகுதான் எதிர்கட்சிகளுடைய இந்த கூச்சல் குழப்பம் அமளி வருகிறது. இதை காலாகாலமாக எப்போ என்டிஏ எதிர்கட்சியில் இருந்தோ, அதாவது பாஜக எதிர்கட்சி வரிசையில் இருந்ததோ, அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் ஆனாலும் சரி, அருண் ஜேட்லி ஆனாலும் சரி, அனைவரும் கூறியிருக்கிறார்கள் இது தவறில்லைன்னு கூறியிருக்கிறார்கள். obstructing the functioning of parliament is our democratic duty சொல்லி இருக்கிறார்கள். மீரா குமாரும் அதற்கு முன்னர் இருக்கின்ற பாலயோகியும் பலரும் அதை ஏற்றிருக்கிறார்கள். பாலயோகி என்பது நம்மளுடைய வாஜ்பாய் இருந்த டைம்ல இருந்த ஸ்பீக்கரா இருந்தார். அதன் முன்பு இருக்கின்ற ஸ்பீக்கரும் சரி, அது பின்னால் இருக்கின்ற பல்ராம் ஜாக்கல் இருந்து ஆரம்பிச்சு அனைவரும் அது ஏற்ற விஷயமாகத்தான் இருக்கிறது. அதாவது மிருகியமாய மெஜாரிட்டி இருந்தால் கூட, ராஜீவ் காந்தியினுடைய 425 எம்பிஸ் இருந்த அந்த தருணத்தில் கூட எதிர்கட்சிகளுடைய கூச்சுக்களும் குழப்பங்களும் சபை ஒத்தி வைக்க பல தடவைகள் எனக்கு தெரியும். அதே மாதிரித்தான் செய்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எதிர்கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டும், அவருடைய கருத்தை கேட்கறதுக்கு என்னன்னு கேட்கிறேன். அதன் நேர் மாறாக இன்னைக்கு 95 எம்பிஸை தூக்கி வெளியே போட்டு லோக்சபா இருந்து, அதன் பிறகு அமித்ஷா பேசும்போது அது ஒரு கோழைத்தனமாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில் தான் நான் இருக்கிறேன். இல்ல, இப்ப இதுல யார் மீது அவையிலிருந்து நீக்குவது என்கிற முடிவை அவை தலைவர்கள் எடுக்கிறாங்க.
அப்ப இது ஆளுங்கட்சியின் மீது நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? தன்கர் சொல்றாரு, என்கிட்ட கொடுக்கக்கூடிய பில்ஸ் ஆர்டிகல் 267 இருக்க கொண்டு வர்றாங்க, ரூல் 267. ஆனா அதுல மெரிட்ஸ் இல்லைன்னு நான் பார்க்கறேங்கிறாரு. அது அவைத்தலைவரா அவர் எடுக்கக்கூடிய முடிவு. ஓம் பிர்லா சொல்றாரு, இது இந்த அவையில எங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ், என்னோட ரைட்ஸ், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இதுல ஆளுங்கட்சி தலையிட முடியாது, இன்டர்ஃபியர் பண்ண நான் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவைத்தலைவர்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. இல்ல, இது மக்கள் முட்டாள்களானால் நம்பி விடுவார்கள். ஆனா அனைவரும் முட்டாள்கள் கிடையாது இல்லையா? அதாவது ஒரு பாஜகவினுடைய எம்பி டேனிஷ் அலி என்ற எம்பியை பார்த்து அவர் ஒரு தீவிரவாதி என்று பேசுகிறார். இதற்கு என்டையர் எதிர்கட்சிகள் தலைவர்கள் வரிசையை ஓம் பிர்லாவை சந்திச்சு, ஸ்பீக்கரை சந்திச்சு, இந்த பாஜக எம்பிக்கு எதிராக அந்த ஆள் பேர் கூட நான் எடுக்க விரும்பலங்க, அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனா நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை. இது மாதிரி தொடர்ச்சியாக யார் மேல நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாரெல்லாம் பிரச்சனைகளை எழுப்புகிறார்களோ, குறிப்பாக அதானி மேல, மோடி மேல, இல்லை என்றால் அமித்ஷா மேல என்ன பிரச்சனை எழுப்பினாலும் சரி, இந்த மூவருக்கு மேலேயும் ஒரு பிரச்சனையும் எழுப்பக்கூடாது, இவர்களுடைய மூவருடைய பேரும் வரக்கூடாது. மஹுவா மொய்த்ரா மேல எடுத்த அந்த ஆக்ஷனுக்கு நிச்சயமாக இதுவரை பிரசிடென்ஸும் கிடையாது, லாவும் கிடையாது, அப்படி ஒரு ரூலும் கிடையாது. அப்படி இருந்து கூட ஸ்பீக்கர் அதை ஒத்துக்கொள்கிறார். ஸ்பீக்கர் ஏறத்தாழ ஆளுங்கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கிற விதத்தை தான் அப்படி எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாதுல்ல. ஸ்பீக்கரா அவர் அங்க உட்கார இடத்துல அவர் இண்டிபெண்டா டெசிஷன் எடுக்கிறாருன்னு தானே பார்க்க முடியும். நீங்க அது ஆளுங்கட்சிக்காக அவர் எடுக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? இல்ல, தொடர்ந்து, அதாவது டே ஒன்ல இருந்து ஆரம்பித்து இன்னை வரை பாருங்களேன், பிரதமர் ஒரு கேள்வி கூட பதிலளித்தது கிடையாது. இதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முன்காலங்கள் 2019 அந்த வாக்குல என்ன வந்த சமயத்துல கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் கிடையாது. அதுக்கு ஸ்பீக்கரும் ஒத்துழைக்கிறார். பல கேள்விகளுக்கு அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க மாட்டேங்கிறார்கள். அவைக்குள்ள இருந்து கேள்விகளை எழுப்புவது அல்லது அரசாங்கத்திற்கு எதிரான கேள்விகளை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை எதிர்க்கட்சி நிராகரிக்கிறது, மறுக்கிறதா? வெளியில வந்துட்டு இப்ப தேர்தல், அதனால இந்த அரசியல் எல்லாம் பண்றாங்க, இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறாரு, தொடர் தோல்விகள், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், தொடர்ச்சியான வெற்றிகள் பிஜேபிக்கு வருது. அப்ப அதுக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு இதெல்லாம் செய்யறாங்கன்றாங்க இவங்க. இல்ல, அதற்கு இவர்கள் தான் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப யாரு பார்லிமெண்ட் பிரீச் நடத்தினது யாரு? யோசிச்சு பாருங்களேன். ஒரு காங்கிரஸ்காரரோ இல்லை என்றால் ஒரு கம்யூனிஸ்ட்காரரோ இல்லை வேற யாராச்சும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இட் இஸ் a serious attack அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ சொல்லக்கூடியது. இது ஏதாச்சும் எதிர்கட்சி அரசியல் இருக்கின்ற ஒரு நபருடைய கையெழுத்து மேல இந்த ஆக்ஷன் நடத்திருந்தால், அதாவது இந்த மக்கள் குதிச்சிருந்தால் அது இதுக்குள்ளால அந்த நபரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. நான் கேக்குறேன், இவ்வளவு நாள் ஆகுது, அந்த எம்பியை கூப்பிட்டு விசாரிச்சார்களா? எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. அந்த எம்பியை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், வாணிஜத்தாவருக்கு தெரியும் எவ்வளவு எளிதாக இந்த விஷயங்கள் நடக்கும் என்று. எனக்கு ஓம் பிர்லா தெரியவே தெரியாது. இப்ப வர்றாங்க, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பார்க்கறதுக்கு பாஸ் வாங்கிக்கிட்டு எல்லா எம்பிக்களும் கொடுக்குறாங்க. அப்ப என்ன அடிப்படையில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதனால எம்பிக்கள் கொடுக்கறதுனாலும் அது விசாரிக்கப்படணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்புல என்ன சிக்கல்னு பார்க்கணுமே தவிர, இவன் நாளைக்கு மாணிக்கம் தாக்கூரோ அல்லது வேறு எம்பிக்களோ கூட பாஸ் கொடுத்து யாரோ ஒருத்தர் வரலாம். அது எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியுமா? நான் அவற்றையும் கூட கேட்கிறேன். அதுல இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு நம்ம பேசலாம். நான் இணைப்பில் இருங்க. ஒரே நிமிஷம் கார்த்தி, ஒரு டிஜிட்டல் செக்யூரிட்டி இஷ்யூக்காக மஹுவா மொய்த்ராவை எக்ஸ்பெல் பண்ணிருக்கீங்க. அதுலதான் பிரச்சனை வருகிறது. அதுல நீங்க அப்படி பண்ணல என்றால் இன்னைக்கு அந்த கேள்வியே வராது. இந்த எம்பி மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு அனைவரும் சொல்வார்கள். அப்போ ஒரு டிஜிட்டல் செக்யூரிட்டி ரிஸ்க் ஆயிடுமா? விசாரணை எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல ஆர்கே, இதுலயுமே அப்படியான விசாரணைக்கான நேரம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக அதான் கேட்கிறேன். அது ஏன் ஒரு முதல்கட்ட விசாரணைக்கு உங்களுக்கு இந்த ஆள தெரியுமா தெரியாதான்னு கூட நீங்க டெல்லி போலீஸ் இந்த எம்பியை கூட்டு விசாரிக்கலையேங்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா? அதுதான் சொல்றேன், எல்லாத்துக்கும் நடக்கின்ற ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கிறார்.